மகாபெரிவாச்சரணம். பெருமாள் அப்படின்னா திருப்பதி, ஒண்டியல் அப்படின்னா திருப்பதி ஒண்டியல். அது என்னங்க அந்த திருப்பதி ஒண்டியலுக்கு அவ்வளவு விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அற்புதமான விஷயம் அங்கே இருக்குது. நம்ம ஒவ்வொரு கோயில்லையும் பார்த்தீங்கன்னா நிறைய உண்டியல் வச்சுருப்பாங்க. எங்கே வேணாலும் நம்ம போடலாம். ஸ்ரீரங்கம், மதுரை இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா திருப்பதி உண்டியலில் ஒரே ஒரு இடத்துல தான் போட்டு வச்சுருப்பாங்க. அந்த வச்ச இடத்துல என்ன விசேஷம் அப்படின்னா, அந்த திருப்பதி உண்டியல் இருக்கிற இடத்துல ஸ்ரீ ராமானுஜர் மகாலட்சுமி யந்திர பிரதிஷ்டை பண்ணியிருக்காராம். அப்போ அதனால தான் நம்ம எவ்வளவு போடுறோமோ அதை விட பல மடங்கு நமக்கு அதிகமாக அந்த அம்பாள் தருகிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு அழகாக ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு வியாபாரி இருந்தார், நல்ல வசதியானவர். அவர் கையில் ஒரு வைர மோதிரம் போட்டிருக்காரு. அந்த வைர மோதிரம் போட்டிருக்கக்கூடிய அந்த விரலில் நகைச்சுத்தி வந்துருச்சுங்க. அந்த நகைக்கண் வந்தோடனே அவருக்கு வலி அதிகமாக இருக்குது. அந்த இடத்துல விரலில் மோதிரம் போட்டிருக்க இடத்துல அப்படியே வலி உயிர் போகுது. கலட்டலான்னு பார்க்குறாங்க, கலட்ட முடியல. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, பெருமாள் கிட்ட ஒரு வேண்டுதல் வைக்கிறாரு. பெருமாளே கோவிந்தா, ஏழுமலையானே, வெங்கடேஷா, என்னென்ன பேர்களில் சொல்லாமா அத்தனையும் சொல்லி எனக்கு இதை மட்டும் நீ குணப்படுத்துரு, உனக்கு இந்த மோதிரத்தை உண்டியில் போடுறேன்னு சொல்கிறார். அடுத்த நாள் காலையில் அவர் தூங்கும்போது என்ன பண்ணியிருக்காரு, அந்த விரலை தலைக்கடியில் வச்சு படுத்திருக்காரு. அந்த படுத்ததில் கொடுத்த அழுத்தத்தில் உள்ளே இருந்த ஷீலெல்லாம் வெளியே வந்துருச்சு, மோதிரமும் வெளியே வந்துருச்சு. அப்போ அவருக்கு பெருமாள் கருணை பண்ணிட்டாரு அப்படின்னு தோணுச்சு. ஆனால் மனசில் என்ன வருது, அந்த வேண்டுதலை நிறைவேற்றுவதற்கு மனசு வரவில்லை. இது பரம்பரையாக இருக்கக்கூடிய மோதிரம், ரொம்ப ரகசியான மோதிரம், இதை எப்படி போடுறது அப்படின்னு நினச்சிட்டு, சரி இதுக்கு சரியாக எவ்வளவு பணமோ அந்த பணத்தை உண்டியலில் போட்டுடலாம் அப்படின்னு நினச்சி போகிறாங்களாம். அங்கே உண்டியலில் போடும் பொழுது பணத்தோடு சேர்ந்து இந்த உந்திரமும் இந்த மோதிரமும் அப்படியே விழுந்துருதாங்க. அப்போ விழுந்த டங்குன்னு சத்தம் கேட்டோன்னு அவருக்கு என்ன தோணுச்சா, பெருமாளே நான் கொடுக்க மாட்டேன்னு சொன்னதுக்கு ஒரு அபராத தொகையாக இதையும் நீ சேர்த்து பணமாக வாங்கிட்டியா அப்படின்னு சொன்னாராம். அப்படித்தாங்க எந்த ஒரு கடவுளுக்கும் நாம் வேண்டுதல் அப்படின்னு வைத்து விட்டோம் என்றால் அதை நிறைவேற்றணும். அதற்கு சமாதானமாக எதையும் செய்யக்கூடாது. இதற்கு சரியாக இப்படி இருக்குது, அதனால் இதற்கு சரிசமமாக உனக்கு இதை செய்கிறேன் அப்படின்னு நம்ம வேண்டக்கூடாது. நினைத்தோம் என்றால் அதை அவனுக்கு கொடுத்து விட வேண்டும். ஏன் அப்படின்னா நம்ம வேண்டுதல்னால அவர் இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கல, நம்முடைய வேண்டுதலை நிறைவேற்றலை. நம்மீது அவர் கொண்ட கருணையால், ஏன் அப்படின்னா கஷ்டத்துலையும் நம்மளை கூப்பிடுறானே அப்படின்னு நினைச்சு, ஏன் அப்படின்னா கஷ்டம் வரும்போது நிறைய பேர் இறைவனை திட்டி தீர்த்துருவாங்க. ஆனால் சிலர் மட்டும்தான் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அவனே கதி என்று பற்றி கொள்கிறார்கள் இல்லையா. அப்போ அவனுக்கு அந்த கருணை வரும் இல்லையா. அந்த கருணையினால் அவன் நமக்கு அத்தனையும் சாதகமாக மாற்றுகிறான். நமக்கு அந்த சாதகமாக மாறின உடனே, கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்த உடனே மனசு என்ன பண்ணுது, இது செய்யணுமா அப்படின்னு தோணுமா. அப்படித்தான் வேண்டுதல்கள் அப்படி இருந்தால் எந்த ஒரு மனசஞ்சலமும் இல்லாமல் நினைத்தது நினைத்தபடி அந்த பெருமாளுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். அந்த திருப்பதி ஒண்டியல் இப்படிப்பட்ட விசேஷங்கள் நிறைந்தது. மகாபெரிவாச்சரணம்.